Praise the Lord. Good morning. Jesus loves you. இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கிறார். வாசிப்போம். மார்க்கு 4 அதிகாரம் 35 முதல் 41 முடிய. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படகுகளும் அவரோடே கூட இருந்தது. அப்பொழுது பலத்த சுழல் காற்று உண்டாகி படகு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணையத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து, இறையாதே, அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லிக் கொண்டார்கள். ஆமேன். ஜெபிப்போம். பரலோக தகப்பனே, இந்த வேத வாக்கியங்களை ஆசீர்வதித்தாரும் எங்களோடு இடைப்படும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். It doesn't matter how hard I try, everything I do turns out wrong. Have you ever felt that way? நான் வாழ்க்கையில் எவ்வளோ ட்ரை பண்ணுறேன், முயற்சி பண்ணுறேன், கடினமாக உழைக்கிறேன், இருந்தாலும் எல்லாமே என்ன பண்ணுது, தவறாக நடக்குது. என் வாழ்க்கையில் எல்லாமே நான் நினச்ச பிரகாரம் நடக்கலை அப்படின்னு என்னை போலவே நீங்களும் நினைக்கலாம். இங்கே இயேசுவின் சீசர்கள் படவுல பிரயாணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. கன்சிடர் த டிசைபிள்ஸ் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அண்ட் ஜீசஸ் இன் த போட் டூரிங் த ஸ்டோம். இன் மார்க் சாப்டர் நம்பர் 4 verses 36 through 41 we read. இயேசுவின் சீசர்களை பார்க்கும்போது, அவர்கள் அந்த போட்டில் படவுல பிரயாணம் பண்ணும்போது அவர்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் எதிர்பாராத ஒரு செயல் நடந்ததை நாம் பார்க்கிறோம். பலத்த சுழல் காற்று உண்டாகுது. படவு நிரம்ப தக்கதாய் அலைகள் வருகிறது. இந்த பெரிய கப்பலில் ஒரு சின்ன ஓட்டை இருந்தால் கூட அந்த கப்பலுக்கு ஆபத்து தான். அந்த கப்பலில் நீர் வந்துவிடும், அந்த கப்பல் மூழ்கி போகும். ஸோ நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவிசுவாசம் வரும்போது வாழ்க்கையிலே அலைகள் அடிக்க செய்யும், சுழல் காற்று வர செய்யும். நம்முடைய வாழ்க்கை கடலில் கப்பல் மூழ்குவதை போல மூழ்கிவிடும். ஆனால் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறார் என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். We consider Jesus. இங்கே இயேசுவின் சீசர்கள் கப்பலில் இயேசு இருக்கிறார், அந்த படவுல இயேசு இருக்கிறார் என்பதை அவர்கள் நினைத்து பார்க்கவில்லை. மாறாக அவர்கள் சொல்லுகிறார்கள், போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா? நாங்கள் செத்து போகிறது அப்படின்னு அர்த்தம். டீச்சர், do you not care that we are perishing? போதகரே, எங்கள் மேலே அக்கறை காட்ட மாட்டீங்களா? இயேசுவை பார்த்து சொல்கிறாங்க. நாங்கள் அழிந்து கொண்டிருக்கிறோமே. அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நினைக்குவீங்க.
வாழ்க்கையின் சூழ்நிலைகள் மாறும்போது வாழ்க்கையில் குட் லக் பேட் லக் எதுவுமே கிடையாது. நல்ல நேரம் கெட்ட நேரம் எதுவுமே கிடையாது. உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் எப்படி சாய்ஸஸ் சூஸ் பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறதாய் காணப்படுகிறது. when we make good decisions, good choices, things go well for us. When we make bad ones, things go wrong. It's all about our choices. Hallelujah. வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் சரி, ஹோஹோன்னு இருந்தாலும் சரி, ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் சரி, வியாதிகள், மரண ஓலங்கள், கவலைகள், கண்ணீர்கள், துக்கங்கள், பாடுகள் சூழ்ந்தாலும் சரி, அந்த சமயத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிற அந்த முடிவுகள், தீர்மானங்கள், தெரிந்தெடுப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனுக்கு சொத்து சுகம் எவ்வளவு இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஹல்லேலூயா. திங்க் எ மூமெண்ட். இயேசு அநேக காரியங்களை வாழ்க்கையிலே நமக்கு கற்றுக் கொடுத்து இருக்கிறார். அவைகளை நாம் என்ன பண்ணணும்? கடைப்பிடிக்கணும். கடைப்பிடிக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே மிகுந்த அமைதல் உண்டாகும். இங்கே இயேசு என்ன செய்தார் தெரியுமா? அவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையுடையவராய் இருந்தபடியினாலே காற்றையும் கடலையும் அவர் என்ன பண்ணான்னு பார்க்கலாம். 1, காற்றை அதட்டினார். 2, கடலை பார்த்து சொல்றார், இறையாதே அமைதலாயிரு. உங்களுடைய வாழ்க்கையிலே காற்று போல, சுழல் காற்று போல சூழ்நிலைகள் வரும்போது அவற்றை நீங்கள் அதட்ட வேண்டும். ஹல்லேலூயா. சைத்தானை எப்படி அதட்டணுமோ அதை போல, பிசாசுக்கு எப்படி எதிர்த்து நிற்கணுமோ அதை போல உங்களுடைய வாழ்க்கையில் சுழல் காற்று போலதான சூழ்நிலைகள் வரும். தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே, சமுதாயத்திலே, உங்களுடைய சிந்தையிலே, உங்களுடைய மனதிலே. அப்பொழுதெல்லாம் எப்படி இருக்கணும்? சுழல் காற்று போன்றதான சவால்கள் உங்களுடைய வாழ்க்கையில் வரும். அவற்றை அதட்டி நீங்கள் காமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும். தேவன் கொடுக்கிற சந்தோஷத்தையும் சமாதானத்திலும் நீங்கள் உங்களுடைய ஆவியிலே நிலைத்திருக்க வேண்டும். கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி கர்த்தர் அருள் செய்வார், கொடுப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். You must ask in prayer. When we pray to God, God will answer 100%, 1000%. கர்த்தர் இயேசு கிறிஸ்து கல் நெஞ்சக்காரர் அல்ல, அவர் ரொம்ப பாசக்காரர். அதே சமயம் துன்மார்க்கமாக ஜீவிக்கும் போது கைவிட்டுருவார். துன்மார்க்கத்தினால் அழிந்து போவான். அவர் நீதிமான்களை தாங்குகிற தேவன். ஹல்லேலூயா. ஆகவே நாம் நீதியிலே நிலைத்திருக்க வேண்டும். இயேசு இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறார். கிறிஸ்து என்று சொன்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அபிஷேகம் எப்படிப்பட்ட அபிஷேகம்? அற்புதங்களை, அடையாளங்களை செய்கிற ஒரு அபிஷேகம். இயற்கைக்கு அப்பாற்பட்டதான காரியங்களை செய்கிற ஒரு அபிஷேகம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார், ஆனால் அதே சமயம் ஆவியிலும் பிறந்தார். மரியாளிடத்தில் பிறந்தபடியினாலே மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆவியானவராலே அவர் கர்ப்பம் தரித்தபடியினாலே அவர் 100% ஆவியில் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தெய்வத்தன்மை உடையவராக இயேசு விளங்கினார். நம்மை போல, மனிதனை போல பாடுகளையும் அவர் அனுபவித்தார். ஆகவே அவருக்கு உன்னுடைய சூழ்நிலைகள் நன்றாய் புரியும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை நோக்கி நாம் வரும்போது நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கொடுக்கிறதான அந்த வல்லமைகளை பெற்று நாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டதான அற்புதங்களையும் அடையாளங்களையும் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியும். சரி, நான் ஒரு போதகரை, மற்றவர்களுக்கு நான் கைகளை வைத்து செபிக்கிறேன். என்னிலிருந்து கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்து நடப்பித்து சிலருக்கு அற்புதங்களை, அடையாளங்களை செய்கிறார். சிலருடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய கோபாக்கனை வருகிறது. ஏனால் மனிதன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து கர்த்தர் உன்னுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரா, இல்லது கர்த்தர் உன்னுடைய சிந்தைக்கு பிரகாரமாக
ஒப்பு கொடுப்பாரா என்று கர்த்தர் முடிவு செய்வார். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கல் நெஞ்சக்காரர் அல்ல, அதே சமயம் கர்த்தர் அநியாயத்தில் சந்தோஷப்படுகிறவரும் அல்ல. தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு அவர் பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார். அதே சமயம் அவன் இயேசு கிறிஸ்து துன்மார்க்கனுக்கு எதிர்த்து நிற்கிறவராயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலே காற்றை போல, கடல் அலையை போல சூழ்நிலைகள் வரும்போது என்னோடு கூட இயேசு அப்பா இருக்கிறார், அவர் அற்புதங்களை அடையாளங்களை நடப்பிக்கிறார் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். அப்பா பிதாவே என்று அழைக்கிறதான அந்த புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். இயேசு உங்களுக்கு அப்பானா நீங்கள் அவருக்கு பிள்ளைகள். அப்போ அவர் உங்களை தத்து எடுத்து இருக்கிறார். அவர் உங்களை போஷிப்பார், தேவைகளை சந்திப்பார், அவர் வல்லமையை கொடுப்பார். எதற்காக? அவற்றை நாம் பயன்படுத்த வேண்டும். அநேகருக்கு நாம் செபிக்கிறோம், அவர்களுடைய வாழ்க்கையிலே கடன்களிலிருந்து ஒரு விடுதலை, எல்லா காரியங்களிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலே ஏன் கிடைக்கவில்லை? சற்று நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஏனென்றால் ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் இதை செய்யுங்க அதை செய்யுங்க நம்ம எதிர்பார்க்கறதில்ல. யூ மஸ்ட் பிலீவ். இங்கே சீஷர்கள் இயேசுவோடு தான் இருந்தாங்க, நல்லா தான் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தாங்க. இயேசு செய்கிற அற்புதங்கள் எல்லாம் பார்த்தாங்க. கண்ணில்லாதவர்களுக்கு கண்ணு கொடுத்தார், முடவன் நடக்கிறாரு, ஓமியம் பேசினான், பிசாசெல்லாம் சைத்தான் பிடிச்ச ஆளுங்கள்தான் விடுதலை கிடைக்குது. திரளான ஜனங்கள் வரும்போது அவர்கள் மீது இரக்கம் காட்டினாரு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மலை பிரசங்கத்தை கேட்குறாங்க, எல்லாம் தான் கேட்குறாங்க. பட் அவர்களுடைய வாழ்க்கையில் என்ன இருக்குல்ல? பொது ஜனங்களை பார்க்கல அதிகமான விசுவாசத்தை இயேசு கிறிஸ்து சிஷ்யர்களுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்த்தார். இயேசுவின் வார்த்தையை அவர்கள் மறைந்து போனார்கள். இயேசு என்ன சொன்னாரு? அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி, இயேசு கிறிஸ்து சிஷ்யர்களை நோக்கி சொல்றாரு, அக்கறைக்கு போவோம் வாருங்கள், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். அப்போ அந்த கரைக்கு நாம போகிறோம்னு இயேசு ஆல்ரெடி சொல்லிட்டார். ஸோ இடையில என்ன நடந்தாலும் சரி இயேசு என்னோடு இருக்கிறாரு, ஸோ அந்த கரையை நாம் அடைய முடியும் என்கிற அந்த விசுவாசம் அவர்களுக்குள் இல்லாமல் போய்விட்டது. நம்முடைய வாழ்க்கையில அப்படிதான் டிஸ்ட்ரக்ஷன் வரும். சில வேலைகளில் நாம் என்ன பண்ணுவோம்? திசை மாறி போக துவங்கி விடுவோம். நாம் ஒரு தீர்மானம் எடுப்போம், தனிப்பட்ட வாழ்க்கையிலோ குடும்ப வாழ்க்கையிலோ அல்லது சமுதாயத்திலோ அல்லது கம்யூனிட்டி இம்பேக்ட் ஆவிக்குரிய வாழ்க்கையிலோ. ஆனால் அதிலே நிலைத்து இருப்போமா? குறிப்பிட்ட அந்த டெஸ்டினியை நம்ம அடைவோமா? அந்த டைரெக்ஷனில் நாம் பிரயாணம் பண்ணுவோமா என்பது நம்முடைய சூழ்நிலைகள் மத்தியிலே நாம் எடுக்கிற முடிவுகள், தெரிந்தெடுப்புகளை சார்ந்து இருக்கிறது. நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே யூ மஸ்ட் டேக் ரைட் சாய்ஸ். சரியான முடிவை எடுக்கும்போது கர்த்தர் உதவி செய்வார். தவறான முடிவை எடுக்கும்போது அது சைத்தானுடைய ராஜ்யத்தை கட்டுகிறபடியினாலே கர்த்தர் உதவி செய்ய மாட்டார். ஏசு அன்புக்காரன்னு சொல்லிட்டு உங்களை நீங்கள் ஏமாற்றி கூடாது. ரொம்ப தெளிவாக இருக்கணும். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிற காரியங்களுக்கு மட்டுமே, தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரயோஜனமுள்ள காரியத்திற்கு மட்டுமே கர்த்தர் சகாயம் செய்வார். சைத்தானுடைய ராஜ்யத்திற்கு உடன்பட்டு நீங்கள் போவீர்கள் என்று சொன்னால் அங்கே ஆண்டவர் எதுவும் பண்ண மாட்டார். நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் ஓய்வு எடுக்கணும்னா ஏசப்பா கையில் உங்களுடைய வாழ்க்கையின் கட்டுப்பாட்டை ஒப்புவிக்க வேண்டும். அல்லது நானாகவே எல்லாமே என்னால் செய்ய முடியும், எனக்கு நல்ல படிப்பு இருக்குது, பதவி இருக்குது, பட்டம் இருக்குது, சம்பளம் இருக்குது, அப்படி வீடு கார் பங்களா இருக்குன்னு தன்னையே முழுமையாக நம்பிக்கொண்டு இருப்பீர்கள்னா எப்படி? ஏசப்பா நல்ல சொகுசை தூங்கிட்டு இருந்தாரோ, கப்பலில் எப்படி தூங்கிட்டு இருக்கிறாரு? தலையணையை வைத்து நித்திரியாக இருந்தார். அப்படிதான் இருப்பார். தலையணையை வைத்து இயேசுவை நீங்கள் தூங்க விட்டால் உங்களுடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களும் நீங்களாகவே செய்வீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல இளைப்பாறுதல் வேண்டுமா, ஓய்வு வேண்டுமென்றால் ஆண்டவரின் உதவியை நீங்கள் நாட வேண்டும்.
இயேசுவின் உதவியை நாடாத வரைக்கும் இங்கே சீஷர்கள் அவர்கள் ரொம்ப பயந்து போயிருந்தார்கள். அவர்களுடைய வார்த்தையிலிருந்து அவற்றை நாம் அறிந்து கொள்ள முடியும். இயேசுவின் சீஷர்கள் சொன்ன வார்த்தையை நீங்கள் கவனியுங்கள். போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா? நானே செத்து போய் கொண்டு இருக்கிறேன், ஒரு கவலையும் இல்லையா உனக்கு அப்படின்னு நம்ம கேட்கறத போல. அதற்கு மாறாக, ஆண்டவரே இது மாதிரி காற்றடிக்குது, படகு மூழ்கிற நிலைமையில இருக்குது, இதில் ஒரு அற்புதத்தை நீங்கள் செய்யுங்கன்னு இயேசு கிட்ட கேட்டு இருந்தா கண்டிப்பாக அவர் செய்திருப்பார். ஸோ உங்களுடைய வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதை காணப்படுகிறது? ரொம்ப ரொம்ப முக்கியம். விசுவாசத்தில் நீங்கள் வாழ வேண்டும். விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிட வேண்டும். சிலர் விசுவாச வார்த்தைகளை அறிக்கையிடுவார்கள், ஆனால் செயல் முற்றிலும் முரணாய் காணப்படும். என்னதான் நான் ஜெபம் பண்ணாலும் நடக்காது. தேவன் சொல்ல, கிரி இல்லாத விசுவாசம் சேர்த்ததாக இருக்குது. அப்போ கிரியை நடப்பிக்காம எவ்வளோதான் விசுவாசம் இருந்தாலும் அதனுடைய ரிசல்ட், பிரதிபலன் செத்துப்போன காரியத்தை போல இருக்கும். ஆவியின் கனிகள் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படாது. ஆகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும், we care, Jesus rest. எப்போ கர்த்தரை நீங்க அலோவ் பண்றீங்களோ உங்களுடைய வாழ்க்கையில, அப்போ அவர் கேர் பண்ணுவார். இயேசு கேர் பண்ணுவார். நீங்க ஓய்வெடுக்க முடியும். நாமளே நம்ம கேர் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா ஏசு ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிடும். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையை என் கண்ட்ரோல்லே நான் வச்சுக்கிறேன், உம்முடைய உதவி எனக்கு தேவையில்லைன்னு நம்ம வாயில் சொல்லலைனாலையும் நம்முடைய செயலில் நம்ம காட்டினோம்னா ஏசப்பா ஒதுங்கிடுவார். அப்போது சுழல் காற்று வரும்போது, சூழ்நிலைகள் மாறும்போது அன்னைக்கு நம்ம தத்தளிப்போம். ஆகவே உங்களுடைய வாழ்க்கையிலே, தினந்தோறும் வாழ்க்கையிலே நீங்கள் என்ன பண்ணுங்க, தேவனோடு கூட நல்ல உறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், நல்ல பந்தத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள். அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே ஆவியிலே கட்டப்படுவீர்கள். யோவான் 1:12 இவ்வாறு சொல்லுகிறது, உங்களுக்காக வாசிக்கிறேன். யோவான் 1:12. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. அப்போ இயேசுவின் நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் நம்ம வாழும்போது நாம் ரட்சிக்கப்படுகிறோம். அது மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகளாய் அவர் நமக்கு ஏற்றுக்கொள்ளுகிறார். இயேசு கிறிஸ்து அவருடைய அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறார். ஸோ we are Christians. மறுபடியும் பிறந்த கிறிஸ்துவர்கள் நாம் என்ன பண்ணுவோம்? பால் உண்ணவர்களை போல இருக்கக்கூடாது. முதிர்ச்சி மேல் முதிர்ச்சி அடைந்து சமுதாயத்திலே இவங்க சபைக்கு போகிறவங்கப்பா அப்படின்னு 4 பேர் சொல்லுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி என்ன அர்த்தம்? சபைக்கு போகிறாங்க, அவர்கள் இயேசுவை பிரதிபலிப்பாங்க, அவங்க நல்ல காரியத்தை செய்வாங்க, அவர்கள் நல்வாழ்க்கை வாழ்வார்கள் என்று மக்கள் நம்புகிறார்கள் அல்லவா? அந்த நம்பிக்கையில் நாம் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை இயேசுவின் கட்டுப்பாட்டில் நாம் விட்டுவிட வேண்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அலைமோதும் வாழ்க்கையில் கர்த்தர் உங்களை தாங்கி செல்வார். ஹல்லேலூயா. எதற்கு நீங்கள் கவலைப்படக்கூடாது? நீங்கள் தனியாக இல்லை, உங்களோடு கூட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அவர் தமது தெய்வ தூதர்களை காவலாக வைத்து உங்களை பாதுகாக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிக்கிறேன். பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவனே, உம்மை நாங்கள் நம்பி இருக்கிறோம். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிற சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள்ஸ் எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்வீராக, நடிப்பீராக. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீர் எங்களுக்கு போதும். இயேசுவே, நீரே எங்களுக்கு போதும். நீரே எல்லாம், நீரே எல்லாம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.